இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு வாரம் முழுவதும் தண்ணீர்களை குறித்ததான செய்திகளை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். ஆதியிலே அந்த ஜலத்தை குறித்து தியானித்தோம், சமுத்திரத்தை குறித்து தியானித்தோம், ஏதேன் தோட்டத்து நதியை குறித்து நாம் தியானித்தோம், பெதஸ்தா குளத்தை குறித்து தியானித்தோம், யாக்கோபின் கிணற்றை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் ஒரு விஷயத்தை தண்ணீர்கள் மூலமாக நாம் தியானிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 47வது அதிகாரம் 1-9 வரை உள்ள வசனங்களை நீங்க வேதாகமத்தை திறந்து எடுத்து வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1-9 வரை உள்ள வசனங்கள். ஆலயத்தை வாசலுக்கு என்னை திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. இங்கே ஆலயத்தின் வாசல்ல இருந்து தண்ணி ஓடுது, சரிதானா? இந்த தண்ணி ஓடுற தண்ணி ஆலயத்தின் முகப்பு கிழக்கு அந்த தண்ணி ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்கிறது. எங்க இருந்து வருது, எங்க நோக்கி பாயுது அப்படிங்கறதெல்லாம் அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரோட அளவை அளக்குறாங்க. அது ஒரு தூதரை கொண்டு தமது கையில நூலை பிடித்து கொண்டு அவர் அளக்குறார் தண்ணீர். முதல்ல தண்ணீர் கணுக்கால் அளவா இருக்கு. அந்த தண்ணி அப்படி கடந்துகிட்டே அளந்துகிட்டே போறாங்க, சரிதான்? அப்படி கடக்க உள்ள போகும்போது முதல்ல தண்ணி கணுக்கால் அளவுல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1000 முழம் அளக்குறாரு. அப்ப அந்த தண்ணீர் முழங்கால் அளவா இருக்கு. அப்புறம் ஒரு 1000 முழம் அளக்குறாரு. அப்ப தண்ணீர் இடுப்பு அளவா இருக்கு. இன்னும் ஒரு 1000 முழம் அளக்குறாரு. அப்ப தண்ணீர் கடக்க கூடாத நதியா இருந்துச்சு. தண்ணீர் நீச்சாலமும் கடக்க முடியாத நதி, அவ்வளோ தண்ணி இருக்குது. இத பாத்தியா அப்படின்னு சொல்லி மனுபுத்திரனே அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இந்த தண்ணி கிழக்கு தேசத்துக்கு போய் வனாந்திர வழியா ஓடி கடல்ல விழும். இது கடல்ல பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை குறித்த ஒரு விசேஷித்த விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். இது ஆரோக்கியமான தண்ணீர். சம்பவிப்பது என்னவென்றால் 9வது வசனத்தை வாசிங்க. இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த நதி ஆரோக்கியமாயிற்று. இப்ப இது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஜீவ பிராணிகள் பிழைக்குது. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன நதி? இது என்ன தண்ணீர்? இது புறப்பட்டு வர்றது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஆலயத்துல இருந்து புறப்பட்டு வருது. வாசற்படியில இருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடுது. ஆலயத்தின் வாசல்ல இருந்து புறப்படுறது. ஆலயம் எங்க இருக்கு? நமக்கு வசனம் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது? பவுல் என்ன எழுதி இருக்கிறாரு அப்படின்னா, நாம தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறது என்று சொல்லி நாமே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர் தான் இவ்வளோ எங்கெல்லாம் பாயுமோ அங்கெல்லாம் ஜீவ ராசிகள் எல்லாம் பிழைக்கும்படியா, ஆரோக்கியம் அடையும்படியா, செழிக்கும்படியா செயல்படுறத நம்ம பார்க்க முடியும். இப்ப அதே இத 12வது வசனம் பாருங்க. நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுக்கும். இதெல்லாம் கேட்க கேட்க இந்த தண்ணியை பற்றின விஷயத்த கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்ல? இதுதான் சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு. அது என்ன நதி அப்படின்னா, அது ஆவியானவருடைய அபிஷேகமாகிய ஜீவ நதி. அவருடைய அந்த அபிஷேகத்தின் நதி ஒரு மனுஷனுக்குள்ள பாய்ந்து வரும்போது அவனுக்குள்ளிருந்து புறப்படுகிற செய்கைகள், அவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள், அவனுடைய கிரியைகள் எல்லாமே அங்க இருக்கிற சூழ்நிலையை ஆரோக்கியம் உள்ளதா, அழகானதா, அமைதியானதா மாற்றக்கூடிய அந்த கிருபையை தேவன் அருளுகிறார். இப்ப எனக்குள்ள ஆவியானவர் நதியாய் பாய்கிறார். அப்ப எனக்குள்ள இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட பேசும்போதே உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும், உங்களுக்கு புத்தி உண்டாகும், உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் நதியாய் உள்ள வரும் பொழுது
நீங்க மற்றவங்களுக்கு நற்கிரியைகளை காண்பிக்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறவர்களாய் இருப்பீர்கள். இப்ப இந்த நகரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இது நம்மை குறிக்கிறது. இதே வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 22:1 பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வர கண்டேன். அது நகரத்துக்கு மத்தியில பாயுது. இப்ப இந்த நகரம் யாரு? இந்த நதிங்கிறது தேவனை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, ஆலயம் நம்மை குறிக்கிறது. இந்த நகரத்துல பாயுது இல்ல, இந்த நகரம் யாரு? நம்ம தான் தேவனுடைய நகரமா இருக்கிறோம், நம்ம தான் அவருடைய மாளிகையா இருக்கிறோம், நம்ம தான் அவருடைய பண்ணையா இருக்கிறோம். ஆகவே அந்த 51வது சங்கீதம்னு நினைக்கிறேன், அதுல கடைசி வசனத்துல வரும் பார்த்திருக்கீங்களா, நம் தேவனுடைய சங்கீதம் 51, சீயோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இந்த சீயோன் இதுதான் கர்த்தருடைய நகரம், இதுக்கு உம்முடைய பிரியத்தின்படி நன்மை செய்யும். இந்த நகரம் நம்மைத்தான் குறிக்கிறது, நாம் தேவனுடைய நகரமாக இருக்கிறோம். இந்த நகரத்திலிருந்து, இந்த நகரத்துக்கு மத்தியில வீதியில இந்த நதி பாய்கிறது. நதியோட இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். எவ்வளவு அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இந்த நதியை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நதி, அது எனக்குள்ளே பாய்ந்து எனக்குள்ள இருந்து மற்றவர்களுக்குள்ள அது எப்படிப்பட்ட ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இதை தியானிக்கும் பொழுதே எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை கொண்டு உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறாருங்கிறப்போ அது நமக்கு எவ்வளவு பெரிய கிடைப்பதற்கு அரிய ஒரு பாக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த நதியாகி ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அப்படியே நமக்குள்ள இருந்து பரவி பாய்கிறார். இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார்ல, தாகமா இருந்தா என்கிட்ட வாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாயும். அப்ப நம்முடைய உள்ளத்துல இருந்து, உள்ளம்னா என்ன? நம்முடைய ஆத்துமா. ஆத்துமான என்ன? நம்முடைய எண்ணம், சிந்தை, சித்தம். இதுதான் நம்முடைய ஆத்துமா. நம்முடைய எண்ணம், சிந்தை எல்லாமே ஆண்டவரால நிரப்பப்பட்டு அந்த சிந்தை நிரம்பும் போது நம்முடைய செயல்கள் எல்லாம் நற்கிரியைகளா இருக்கும். பாருங்க, இந்த உலகம் முழுசு எவ்வளவு பொல்லாங்க நிரம்பி கிடக்கிறது. யாரை யார் எப்ப கவுத்தலாம், எப்ப அழிக்கலாம், எப்ப பட்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி திரிகிற உலகம், ஓநாய்கள் போல சுற்றி திரிகிற உலகமா இருக்கு. ஆனா அந்த நதி நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நம்முடைய நற்கிரியைகளும் அநேகரை சந்தோஷப்படுத்துகிறதா, அநேகரை ஆசீர்வதிக்கிறதா மாறுது. அப்படிப்பட்ட ஒரு நதியின் அனுபவத்தை, நீச்சலான வரைக்கும் சென்று அனுபவிக்க கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்று தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்க ஆண்டவரே தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாயினவர் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதியை குறித்து நாங்க பாக்குறோம். ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதியை குறித்து நாங்க பாக்குறோம். ஆண்டவரே, நீச்சல் ஆழத்துக்கு மூழ்கி அவ்வளோ ஆண்டவரே அந்த நதியில இன்புற்றிருக்கிற அந்த அனுபவத்தை, ஆண்டவரே அவ்வளோ டீப்பா உம்மோடு பழகி உறவாடி இந்த உலகத்திற்கு நன்மையே செய்கிறவங்களா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க எப்படி நன்மை செய்கிறவரா சுற்றி திருந்தீங்களோ அப்படியே நீர் எங்களையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மேல இருக்கிறதற்காய் நன்றி. இந்த நதி எங்களுக்குள்ளே பொங்கி பொங்கி எழும்பணும், எங்களுக்குள்ள இருந்து பாய்ந்து பரவி செல்லணும். அப்படிப்பட்ட கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.